it's softly spoken, with no strings tying you to me. I'm happy in your company with no emotion, 'cause my love deserves to be free. I never wanna look at a house in the garden. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முள்ளுக்கரண்டி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? முள்ளுக்கரண்டிக்கு வந்த எல்லாத்துக்கும் என்னோட ஹார்ட்டி வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான்னு வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா எனக்கே தெரியாது. ஸோ காலையில் என்ன பண்ணுவோன்னா, நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டி லாங் ட்ரைவ் போவோம். 1 hour போவோம் காலைல. நான் நைட்டு போகிற பழக்கம்லாம் இல்லை. நிறைய பேர் வந்து நைட் லாங் ட்ரைவ் போவாங்க. பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலைல தான் போவோம். ஒரு 1 hour போவோம். முன்னாடிலாம் வந்து கார் வாங்கின புதுசுலலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னா, அவங்களுக்கு ட்ரைவ் வந்து முன்னாடி கற்றுட்டு இருந்தாங்க. அப்போ கார் வாங்கினப்போ ரொம்ப கொஞ்சம் பயத்தில் இருந்தாங்க. அப்போ மாமனார் இறந்த இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்தனால அவங்க பண்ணலை. அப்போ வந்து கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு 10 daysக்கு ஒரு தடவை, 1 week ஒரு தடவை கூட போய்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா, பெட்ரோல் விலை ஏறினதுக்கு அப்புறத்துலேருந்து நாங்கள் மந்த்லி ட்வைஸாக வச்சுக்கிட்டோம். ஏன்னா தேவையில்லாமல் எதுக்கு பெட்ரோல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஃபேமிலியாக எங்கேயாவது போனால் வெளில கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி தான் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்லாம் தெரியாது. 2 பேர்த்துக்கும் பிடிச்ச ஏதாவது ஒரு ப்ளேலிஸ்ட்டை ப்ளே பண்ணி விட்டு அப்படியே ஜாலியாக போவோம். நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு, அவங்க சொல்லுவாங்க, இதுக்கு தான் நீ என் கூட வந்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு என்னை முறைச்சிட்டு வருவாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வீடியோவும் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டுருப்போம். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு 1 hour ஆச்சு நாங்கள் வந்து. பார்த்திங்கன்னா இது காலையில் ஒரு 6:30 to 7:30 அந்த மாதிரி 5:45 வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறப்ப கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்லிட்டு 6:30 மேலே தான் வீடியோவை எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ நம்ம ஊருக்குள்ளே என்டர் ஆயாச்சு, வந்தாச்சு விருதாச்சலம். நாங்கள் விருதாச்சலம்லேருந்து அவுட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். அந்தளவு ட்ராவல் தான். அது எந்த ரோட்டுன்னெலாம் எனக்கு தெரியாது. எந்த ரூட் அப்படின்லாம் எனக்கு பர்டிகுலராக தெரியாது. அவங்க ஏதாவது ஒரு ரூட்டு வந்து போவாங்க. நம்ம வந்து எப்படின்னா ரொம்ப எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் இல்லை. காலையும் சும்மா அப்படியே பீஸ்ஃபுல்லாக போனால் ஜாலியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஒரு டே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் காரில் போகிறப்ப சாங்ஸ் கேட்டு போகிறது பிடிக்கும், ஸோ என்ன மாதிரி சாங்ஸ்லாம் கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த தடவை போகிறப்ப அந்த சாங்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அப்போ இடையில நிப்பாட்டி ஒரு இடத்துல இளநீ டீ சாப்பிட்டாங்க அவங்க. நான் இளநீ சாப்பிட்டேன். ஸோ அதெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியல. அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் எனக்கு நேற்று வந்து சில கொரியர்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு 2-3 கொரியர்ஸ் வந்திருந்தது. நமக்கு வந்து சத்து மாவு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நம்ம ட்ரையல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இது வந்துச்சு. ஏதாவது ப்ராடக்ட் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அது நல்லா யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்ககிட்ட ரிவ்யூ சொல்லுவேன். எதுவுமே யூஸ் பண்ணாமல் சொல்ல மாட்டேன். இது வந்து ஆதித்யா சத்து மாவு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ப்ராடக்ட்லாம் வந்திருந்தது. அது மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் சீயக்காய் பொடி, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துச்சு. எதாக இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து மூலிகை மஞ்சள் பொடின்னு போட்டிருந்துச்சு. இது வந்து நான் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து காலைல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சத்து மாவு கஞ்சி மாதிரி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பண்ணேன். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு போட்டாச்சு. போட்டுட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டெப் பண்ணுறப்ப அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா வந்து கட்டியான மாதிரி ஆகிடும். அதனால் ஆஃப் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டு வந்து உங்களுக்கு வெந்து வர ஆரம்பிச்சிடும். வீட்டில் வந்து மித்தவங்களுக்குலாம் வந்து இட்லி சட்னி அதான் இன்றைக்கி பண்ணிடணும். இட்லியும் சட்னியும். ஸோ சட்னிக்கே சட்னியாங்கிற மாதிரி நிறைய சட்னி நம்ம சேனலில் பட்ஸ் டு ப்ளூமில் இருக்குது. தேவைப்படுறவங்க அங்கே போயிட்டு அப்படியே ஏதாவது சட்னிலாம் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தண்ணி உப்பு போட்டு இதை வந்து காய்ச்சி குடிக்கலாம். இல்லைனா வந்து பால் ஊற்றியும் சாப்பிட்லாம். இல்லைனா தேங்காய் பால் ஊற்றி கூட சாப்பிட்லாம். அது வந்து நம்மளோட விருப்பம் தான். எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விருப்பம் தான். இதுக்கிடையில் காய்கறிக்கு போடுற ஒரு ஸ்பெஷல் பொடி. நான் இது வந்து வேறு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து பார்த்த ஒரு ரெசிபி தான். ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இதோட ரெசிபி பார்த்திங்கன்னா நம்மளோட பட்ஸ் டு ப்ளூம் சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கடுத்து இது கூட வந்து ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு போட்டுக்கோங்க.
உப்பு போட்டு இதை நம்ம தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே கிண்டணுன்னா நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்துருச்சுன்னா கரெக்டாகிடும். நான் வந்து இந்த மாதிரி கஞ்சிலாம் எடுத்துக்கிறப்போ ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூளும் சேர்த்துக்குவேன். ஏன்னா எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் பட் பிரியாணியில் ஏலக்காய் வந்தால் பிடிக்காது. என்ன மாதிரி வேறு யாருக்காவது ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு கஞ்சி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெடியான கஞ்சியில் நான் என்ன பண்ணிடுறேங்கன்னா காய்ச்சிருக்க பால் சேர்த்துக்கிறேன். நான் தேங்காய் பால்லாம் ஊற்றலை, நார்மலாக பசும்பால் வந்து காய்ச்சி ஆற வச்சிருந்த பால் வந்து இது கூட சேர்த்துக்கிட்டேன். சும்மா ஒரு 1/2 டம்ளர் அளவு தான், ரொம்ப அதிகமான பால்லாம் சேர்த்துக்கல. ஏன்னா நான் இது எனக்கு ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து தான் பண்ணுறேன். 2 பேர் அளவுக்கு இது ஒரு 1/2 டம்ளர் ஊற்றினாவே போதும். ஆல்ரெடி இதிலே நமக்கு நல்லா லிக்விடாக இருக்கனால நம்ம அந்தளவு மட்டும் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸ்வீட்டுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டுறாங்க போட்டுக்கலாம், வெள்ளை சக்கரை போடுறதாலும் போட்டுக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்குவேன். ஏன்னா இந்த மாதிரி ரெசிபீஸ்க்காக நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து பழகிக்கணும். பொதுவாகவே இப்போது ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது எல்லாருக்குமே நல்லது. வீட்டில் இருக்கவங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒயிட் சுகர் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மேக்ஸிமம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரையும் கொஞ்சம் லிமிட்டாக தான் சேர்த்துக்கணும், இல்லைனா வந்து வாயெல்லாம் பார்த்திங்கன்னா வெந்து போயிடுது சில நாட்டு சக்கரை. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கப்பில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அப்படியே நான் சாப்பிட்டுட்டு மத்தியான வேலையை ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மத்தியான வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சத்து மாவு வந்து கஞ்சி நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே உண்மையாக குடிச்சிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கால் பண்ணி அவங்களுக்கு தேங்க்ஸ்லாம் சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா நீங்கள் சென்ட் பண்ணியிருந்தது. நம்மளால் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி தான் குடிக்க முடியல. ஸோ யாராவது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது நியர்பையில் கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட பேக்கிங்கோடு வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க இந்த ப்ராடக்ட் எதுவும் வேணும்னா தேவைப்படுறவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மதியானம் இன்றைக்கி பாவக்காய் பொரியல். இந்த பாவக்காய் பொரியலுக்கு நான் ரெடி பண்ணியிருந்த அந்த ஸ்பெஷல் பொடி சொல்லியிருந்தேன்னா அந்த ஸ்பெஷல் பொடி வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் என்னோடய பாவக்காய் பொரியல் பார்த்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு இது பாவக்காவா மட்டனா சிக்கனா அப்படிங்கிற அளவுக்கு கேள்விலாம் வந்துருந்துச்சு. நான் சொன்னேன் பாவக்காய் ஃப்ரை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் டைட்டிலே போட்டிருந்தேன். பாவக்காவை இவ்வளோ மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ பாவக்காய் வந்து இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் நான் பட்ஸ்டூப்ளூமில் போடுவேன். ஸோ அங்கேயும் நீங்கள் போயிட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து பாவக்காவில் வந்து நான் தேங்காய் வெங்காய மசாலாலாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றிடுவேன். இது எங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷலாக நாங்கள் போடுவோம். இந்த மசாலா போட்டு தான் பாவக்காய் பொரியல் பண்ணுவோம். இந்த குட்டி பாவக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. எங்கே பார்த்தீங்கன்னாலும் இது வாங்கி கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்படியே போட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டோம்னா ஒரு மாதிரி கிரேவி மாதிரி கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நான் ஒரு பொடி சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன், பட்ஸ்டூப்ளூம் சேனலில் போட்டிருக்கேன்னு, அங்கே போட்டிருந்தேன். அந்த பொடியை இது கூட லாஸ்ட்டாக வந்து போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிரேவி மாதிரி நல்லாவே இருந்தது. இதுக்கு வந்து நான் கசப்பு ரொம்ப அதிகமாக நிறைய கசப்பு சில பாவக்காயில் இருக்கும் பாருங்கள், அதுக்கு ஒரு சிட்டிகை நாட்டு சக்கரை போட்டுக்குவேன். அப்புறம் வீட்டில் எல்லாம் மருதாணி போட்டுட்ருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா கோன் இருந்தது, சரி போடுவோம். கோன் வந்து எனக்கு போட பிடிக்கும், பட் ரொம்பலாம் பர்ஃபெக்டாலாம் அழகாலாம் போட தெரியாது. நான் போட்டிருக்க டிசைனுக்கு வந்து 10 அவுட் ஆஃப் எத்தனை மார்க்கு கொடுக்கணுமோ தயவுசெய்து கமெண்ட்டில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஷயான் ஏதோ டிவி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அவன் கூட பேசிகிட்டு இருந்தேன். அப்படியே டைம் போகிறதே தெரியாது. அவன்கிட்ட ஏதாவது பேசிட்டு விளையாண்டுட்டு அப்படியே இருப்பேன். ரொம்பவும் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இப்போலாம். எனக்கே நினச்சா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா புள்ள கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம குறைகளை தெரியாமல் அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் ஷயானுக்காக வந்து ஒரு குல்ஃபி செஞ்சேன். நம்ம சின்ன பிள்ளையில வந்து ஜவ்வரிசி பாப்சிக்கல் சாப்பிடுவோம்ல, ஜவ்வரிசி ரோஸ் கலரில் ரோஸ் மில்க் ஐஸ்கிரீமாக இருக்கும்ல, அது நான் வீட்டிலே செஞ்சேன். சாரிங்க, ஐஸ் ஸ்டிக்ஸ்லாம் என்கிட்ட இல்லை, அதனால் ஸ்பூனை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட்டு விலாகில் கட்டாயம் ஷேர் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் விலாக் பெருசாக போகும்னு சொல்லிட்டு நான் இப்போ ஷேர் பண்ணல. நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வர விலாகில் வந்து இந்த பாப்சிக்கல்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்து பைப்பில் அப்படியே காமிச்சிக்கிறேன், கொஞ்சம் நேரம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ சூப்பராக வந்துருந்துச்சு, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் நம்ம ஊரில் தான் எல்லா விஞ்ஞானிகளும் இருக்காங்க. ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா கூட இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பாப்சிக்கல்ஸில் இருக்கிற அந்த குச்சியை இதுக்கு எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட ஐஸ் ஸ்டிக்ஸ் அன்றைக்கி இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஈவினிங் வந்து குழி பணியாரம் பண்ணோம். ஸோ அதோட ரெசிப்பியும் ஃப்யூச்சரில் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது பட்ஸ்டூப்ளூமில் போடுவேன். போடுறப்ப
இங்கே வந்து ரெசிபியோட லிங்க் அப்டேட் பண்ணிடுறேன். இது வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் பண்ண பணியாரம் தான். ஆனால் அப்படி சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது இனிப்பு பணியாரம், காரமும் செஞ்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதோட ரெசிபி வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த குழிப்பணியார சட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான்ஸ்டிக் குழிப்பணியார சட்டி. இதில் இப்படி நெய் ஊற்றிட்டு அந்த குழிப்பணியாரத்துலேருந்து எடுத்து ஊற்றுவோம்ல, அது ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே இதை நான் ஷூட் பண்ணேன். எனக்கு இந்த ஸ்டெப் என்னன்னு தெரில, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இனிப்பு குழிப்பணியாரம் தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு காரம் பிடிக்குமா இனிப்பு பிடிக்குமான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நேரம் உங்களை போர் அடிக்க விரும்பலை, டைம் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி கடையை சாத்திக்கிறேன். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம், கூடிய சீக்கிரமே மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்மளோட சேனல் முள்ளக்கரண்டியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறையா ஒரு ஃபன்னி விலாக்ஸ், நிறையா சமையல்னு பார்த்துலாம் போர் அடிக்காமல் கொஞ்சம் ஜாலியான விலாக்ஸாக போகலாம். பாய்.